வணக்கங்க. இன்றைய பதிவில் அரசியல்வாதிகளுடைய பணங்கள், அரசு அதிகாரிகளுடைய பணங்கள் யாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்க்குற 2 ஆரஸ்கோப்புமே வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்தவங்க. இவங்க நார்த் இந்தியாவில் இருக்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு ஒரு லேடியோட ஜாதகம், ஒரு பெண்ணோட ஆரஸ்கோப்பு. இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ யாருக்கு ஃபஸ்ட்டு பணம் அதிகமாக சேரும் அப்படின்னா, அதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. அதில் ஒரு விதி, யார் யாருக்கெல்லாம் லக்னாதிபதி 11ஆம் பாவத்திலேயோ 2ஆம் பாவத்திலேயோ அல்லது 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி லக்னத்திலேயோ வருதுன்னா, அவங்களுக்கு பணம் நிறைய சேரும்னு அர்த்தம். மற்ற காம்பினேஷன் நல்லா இருந்தா. இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால, இவங்க 11ஆம் பாவங்கிறது 3 பேர் 5 பேர் நிறைய பேருடன் தொழில் ரீதியாக கனெக்ட் ஆகி அதன் மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய தன்மைன்னு அர்த்தம். அப்போ பணத்தின் மேலே, கூட்டு தொழில் மேலே அவங்களுக்கு ஆழ்ந்த ஈடுபாடு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2வது, இவங்க ஜாதகத்தில் வந்து அரசியல் அப்படின்னா 5ஆம் பாவம். சூரியன் வந்து அரசியலுக்கான கிரகம், அரசு அதிகாரிகளுக்கான கிரகம். இப்போ லக்னத்துக்கு 5 கூடிய சூரியன் 2, 6, 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. 2லேயே சூரியன் இருக்கு. அப்போ 2ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக வருமானம் அல்லது அரசியல்வாதிகள் மூலியமாக பொருளாதார டெவலப்மெண்ட்டு அல்லது அரசு அதிகாரிகள் மூலியமாக பொருளாதார டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ இவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 6, 10ஆம் பாவத்தை சூரியன் குரு தொடர்பு கொள்றதுனால பெரும்பணம், சூரியன் குரு அப்படின்னா இவங்ககிட்ட இருந்து இவங்களுடைய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரும் பணங்கள் இவங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்துக்குமே வருவா அப்படின்னா அதனுடைய திசைகள் அந்த இடத்துல இருந்து நடக்கும் பொழுது அந்த பலனுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுடைய ஆரஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் திசை கரெக்டாக குருவை தொடர்பு கொண்டு 2ஆம் பாவத்தில் இருந்து சூரியன் திசை 2020 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ அன்றைய காலகட்டங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே அவங்களுக்கு அதை இவங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக அறிவுமான அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, அரசியல்வாதிகள் இவங்க எல்லாமே இவங்க தொழிலில் அவங்க மறைமுகமாக பெரிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இவங்களுடைய தொழில் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த பாவம் தான் இண்டிகேட் பண்ணுது. இப்போ அவங்களுக்கு என்னன்னா இந்த திசை முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ அதே பலன் எனக்கு கண்டினியூ ஆகுமா? இப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் பணம் கேட்குறாங்க. அப்போ அந்த திசை அந்த இடத்துல மெயினாக ரூலிங்காக வேலை செஞ்சுருக்குது. அதோட குருவும் சம்மந்தப்பட்டதுனால அந்த திசை இவங்களுக்கு பல மடங்கு. ஏன்னா குரு வந்து 9, 12ஆம் பாவத்துக்கு அதிபதி. அப்போ 9ஆம் பாவம் அப்படிங்கிறது விஐபிகளை சொல்லலாம், சமூகத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களை சொல்லலாம். 12ஆம் பாவங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு, மறைமுக இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லலாம். அந்த காம்பினேஷன் இங்கே இருக்கிறதுனால மறைமுகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2வது, இன்னொரு ஆரஸ்கோப் பாருங்க. இது வந்து ஒரு ஆணினுடைய ஆரஸ்கோப்பு. இப்போ இவரும் நார்த்தில் தான் இருக்கார், பெங்களூரில் தான் இருக்கிறாங்க. இப்போ நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு பணம் யாருக்கெல்லாம் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 2 பேர் ஒன்றா இருந்தாலே பணத்தை தர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்கான திசா ஊற்றி அதுக்கான தொழிலில் ஈடுபட்டால் போதும். இப்போ இந்த ஆரஸ்கோப்பில் 2 கூடிய சூரியனும் லக்னத்தில், 11 கூடிய சுக்கரனும் லக்னத்தில், 4, 11 கூடிய சுக்கரனும் லக்னத்தில். அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தில் சூரியன் சுக்கரன் இருக்கிறதுனால பெரிய பெரிய விஐபிகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடன் இவர் வந்து க்ளோஸாக நெருங்கி பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. அதன் மூலிமா இவருடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வருது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா சுக்கரன் 4, 11 கூடிய சுக்கரன் லக்னத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. 2 கூடிய சூரியன் லக்னத்தில் இருக்குது. விஐபிகள் இருந்து, அரசியல் இருந்து, அரசாங்க அதிகாரிகள் இருந்து கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க.
இப்ப இவருக்கு பார்த்தீங்கன்னா, இது எப்ப நடைமுறைக்கு வருது அப்டின்னா, இப்ப இவருக்கு வந்து குரு திசை 2018ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப குரு வந்து சுக்கிரன தொடர்பு கொள்ளுது. அதுக்கப்புறம் சூரியன தொடர்பு கொள்ளுது. நீங்க நினைக்கலாம் 6ல இருக்கக்கூடிய குரு எப்படி சார் இங்க தொடர்பு கொள்ளுன்னு? நம்முடைய சூலூஜிக்க சிஸ்டம் பிருகுநந்தி நாடி பிரகாரம் இங்க இருக்கக்கூடிய வக்ரமான கோள் அந்த கிரகங்கள தொடர்பு கொள்ளும். அப்ப இந்த திசை ஸ்டார்ட் ஆனோனே, குரு அப்படிங்கிற திசை ஸ்டார்ட் ஆனோனே, அது சுக்கிரன தொடர்பு கொண்டு பெரிய பணத்த, அதே மாரி 4, 11 கூடயில தொடர்பு கொள்றதுனால ரியல் எஸ்டேட்ல 11ஆம் பாவம் இன்வெஸ்ட் பண்றது சூரியன் அப்படின்னா, அரசு அதிகாரிகள் இருந்து, அரசியல்வாதிகள் இருந்து இவர நம்பி பெரிய பணத்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த பிசினஸ் வந்து பயங்கர டெவலப்மென்ட்ல போயிட்டுருக்கு. இப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன். என்னன்னா, இப்ப கோச்சார குரு வந்து இங்க இருக்காரு மிதுனத்துல. கோச்சார சனி வந்து இங்க இருக்கு. இந்த சனி, இந்த சூரியன் சுக்கிரன தொடர்பு கொள்ளுது. அடுத்தது குருவும் சூரியன சுக்கிரன தொடர்பு கொள்றதுனால, மீண்டும் வெவ்வேற பதவியில் இருக்கிறவங்க, அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் பதவியில் இருக்கிறவங்க, குரு வக்ரமாயி கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2026 ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்டர் வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவரு சொல்றாரு. ஆல்ரெடி எனக்கு இன்வெஸ்டர் கிடைச்சிருக்காங்க. மத்த இன்வெஸ்டர்லாம் இப்பவே இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க. நான் ஆகஸ்ட்டுக்கு மேல வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அது சக்சஸ் ஆகுமா? அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு அப்படிங்கிறாரு. அப்ப பிறந்த கால கிரக காம்பினேஷனுக்கு ஒரு பலன தருது. திசையும் அந்த பலன குடுத்துருச்சு குரு திசையும். கோச்சாரத்துல சனி, குரு அந்த சூரியன் குருவுக்கு கோணங்கள்ல வரும்பொழுது, சூரியன் சுக்கிரனுக்கு கோணங்கள்ல வரும்பொழுது, அதே இடங்கள்ல வரும்பொழுது, சரராசியா இருக்கிறதுனால, இன்னும் புது புது இன்வெஸ்டர்கள்லாம் இவர நம்பி வரப்போறாங்க அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணுது. நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்தது கேது இங்க உள்ள என்டர் ஆகும் பொழுது, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கேது வந்து சட்டங்கள குறிக்கிறது. டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் ரைடு, இடி ரைடு இந்த மாரி சட்டங்கள குறிக்கிறதுனால, பிறந்த கால காம்பினேஷன் நல்லா இருக்கு. இருந்தாலும் கேது உள்ள வர்றதுனால, அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில் மட்டும் கேர்ஃபுல்லா வச்சுக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப யார் யாருக்கெல்லாம் 2ஆம் பாவம், 11ஆம் பாவம் ஒண்ணா இருக்கிறத விட, அது கூட சூரியன், குரு தொடர்புல இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய பணங்களும், அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலியமாக டெண்டர் எடுக்கிறதுல, ஒப்பந்தம் எடுக்கிறதுல, ஒரு ஒர்க் பண்ணி குடுக்குறதுல பணமும், அல்லது அந்த அதிகாரிகளுடைய பணமும் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவ பத்தி உங்களுடைய அபிப்பிராயங்கள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாம். உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடலாம். வணக்கம்.